கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாம இன்னைக்கு சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனல் ஆக்டிவாக இருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்லிங் நியூஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ வரும். ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்கிள் ஹார்டியை பற்றி தான். ஸோ அன்கிள் ஹார்டியோட ரிட்டர்னை டீஸ் பண்ணுற மாரி WWE நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கிற ரா ஸ்மாக்டவுன்லலாம் டீஸ் பண்ணுறாங்க. இப்போ அன்கிள் ஹார்டியை பற்றி நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதாவது போன வாரம் நடந்த ஒரு ஷோலேயே வந்து ஒரு கியூஆர் கோடு வந்திருக்கும். அந்த கியூஆர் கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. அதில் இருக்க லெட்டர்ஸை நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணி அதில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கும்போது அன்கிள் ஹார்டியோட ஃபேக்ஷன், அன்கிள் ஹார்டி மட்டும் இல்லை, அதாவது அன்கிள் ஹார்டியோட ஃபேக்ஷனே பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி என்ன அந்த கியூஆர் கோடில் இருக்குது அப்படின்னா டைம் டு வேக் அப். அதுக்கான அர்த்தம் என்னென்னா நம்ம எந்திரிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அதாவது அதுங்க என்ன ட்ரீஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து நம்ம ரெஸ்லிங் அந்த டெபியூட் ஆகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறது மாதிரியான டேக் மை ஹேண்டுன்னு இருக்குது. அதாவது நான் இப்போ என்னோடய கையை அடி எடுத்து வைக்க போகிறேன். இந்த இனி வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாரும் என்ன நம்புங்க அப்படிங்கிறது மாதிரியான விஷயம் இருக்குது. அதாவது டேக் மை ஹேண்ட் அப்படின்னா நான் என்னோடய கையை உயர்த்த போகேன். நம்ம டெபியூட் இந்த நேரத்துக்குள்ள நம்ம உள்ளே போனோம்னா நம்ம ஃபேக்ஷன் அல்லது நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் எல்லாரும் என்ன நம்புங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து அவர் ஃபேக்ஷன் மூலயமா வரும்பொழுது அவரை வந்து அந்த ஃபேக்ஷனில் இருக்கிறவங்க நம்புங்க, நம்ம ஃபேக்ஷன் வந்து உண்மையில ஒரு நல்ல இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால நம்மளோட அன்கிள் ஹார்டியோட ரிட்டர்ன் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு உள்ளே நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. ஒருவேளை சம்மர் ஸ்லாமில் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இப்போ ஃபேக்ஷனை பற்றி பார்த்துட்டோம். அந்த ஃபேக்ஷனுக்குள்ளே யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மேட் ஹார்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மேட் ஹார்டி வந்து இப்போ ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அந்த கியூஆர் கோடில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் அவரோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது அப்படின்னு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மேட் ஹார்டியோட பேர் வந்து ரொம்ப அடிபடுது. அடுத்தது வந்து நம்மளோட ரெஸ்லிங் அப்சர்வர் டேவ் மில்சர் சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு, யாரெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எரிக் ரோவன் தான். எரிக் ரோவன்கிட்ட வந்து இதுக்கு முன்னே ஒரு ரெஸ்லிங் கம்பெனி வந்து நீங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து ஃபைட் பண்ணுங்கள் ஒரு மேட்ச்க்காண்டி என்ன கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து எரிக் ரோவன் ஏதோ வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து கான்ட்ராக்டில் இருக்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக எரிக் ரோவன் போட்ட கான்ட்ராக்ட் வந்து WWE கூட இருக்குன்னு எதிர்பார்க்க. அடுத்தபடியாக வந்து நம்மளோட ஒயிட் 6 வந்து யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நம்மளோடைய பிரான் ஸ்ட்ரோமன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இதுக்கு முன்னே அந்த இதில் காஞ்ச ஸ்க்ரீன்ஷாட்டை கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள். அதில் வந்து டேவ் மில்சர் சொல்லியிருப்பார். அந்த பிரான் ஸ்ட்ரோமன் வந்து இதுக்கு முன்னே வந்து ஒரு இன்ஜுரி மூலயமா தான் போயிருப்பார். அதாவது அவருக்கு ஒரு சிவியரான நெக்கு இன்ஜுரி இருந்திருக்கும். ஸோ அதை க்யூர் பண்ணதுக்கு தான் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க சர்ஜரி பண்ணி போயிருப்பார். இப்போ அவரோட சர்ஜரி வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அவர் ரெக்கவரியில் தான் இருக்கார். பிரான் ஸ்ட்ரோமன் வேறு அவரோட சோஷியல் மீடியாவில் நான் வரதுக்கு கூடி சீக்கிரம் வருவேன், கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ரிட்டர்னை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு இவங்க 3 வாரம் இப்போ அந்த ஃபேக்ஷனில் இருக்கிறது மாதிரியான சில நியூஸ் வந்துருக்கு. அப்போ அலெக்சா பிளஸ் இந்த ஃபேக்ஷனில் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அதுக்கு மாதிரியான எந்த ஒரு அப்டேட்டும் வரல. வந்துச்சுன்னா நான் அதை ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த பிரான் ஸ்ட்ரோமன், மேட் ஹார்டி, அதுக்கப்புறமா நம்மளோட அன்கிள் ஹார்டி, நம்மளோட எரிக் ரோவன் தான். இப்போ இவங்க 4 பேர் தான் இந்த ஃபேக்ஷனில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் இருக்குது. அடுத்த நியூஸை அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் சில காமெடியான இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய காமெடியான சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காம இருந்திருக்கலாம். நம்ம இன்றைக்கி அதை ஷேர் பண்ணி உங்களை என்ஜாய் பண்ணி வைப்போம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம அப்டேட்டுக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் அப்டேட் வீடியோவை கேட்கறதுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு நம்ம அந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் சரி வீடியோ விட்டு போயிடாங்க. அதுக்கடுத்தது தான் முக்கியமான அப்டேட்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கோம். அதனால தான் நான் வந்து இப்போ இந்த காமெடியான பார்ப்போம். அடுத்தது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம RRF வந்து இப்போ அவங்க டைட்டில் ரிங்கிங் யூஸ் பண்ணியிருப்பாங்களா,
அது வந்து 380 நாளில் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி நம்மளோட ஜான்சினாவும் அவரோட சாம்பியன்ஷிப்பு 380 நாள் வச்சுருந்த சாம்பியன்ஷிப்பை வந்து அவரும் ஒரு டைம் வந்து ரிலீங்கிஷ் பண்ணியிருக்காரு. அதான் நம்மளோட காசா வந்து இப்போ ஒரு போரில் இன்வால்வ் ஆகி போர் நடந்துட்டுருக்க அந்த காசா மேலே இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிற விதமாக நம்மளோட முஸ்தஃபா அலிலேருந்து அவர் ரெஸ்லிங் பண்ணிருந்தார். அந்த கையில் பேன் கட்டியிருப்பாங்களா அதில் வந்து காசா அப்படின்ட்டு எழுதியிருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக வந்து நம்மளோட ரெஸ்ல்மேனியா ஸ்டேஜை பற்றி தெரியும். எல்லா வருஷமும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேஷனாக பண்ணாதவங்க இந்த தடவை வந்து ரொம்ப நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி டார்க்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்மளுக்கே பிடிக்கல. ஸோ அது வந்து ஒரு ஃபேன் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரோல் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் அதை வாட்சி பார்த்துருங்க. நான் அதை சொல்லியாச்சுன்னா ரொம்ப இதாயிரும். அதனால அதை வாட்சி பார்த்துருங்க. அதில் அவுட்லைனை மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ஆரம்பமே நல்லா இருக்குதுடா உங்களோட ப்ரெசன்டேஷன், அப்போ இது எப்படி இருக்கும், அதுவும் ஆரம்பமே இந்த லட்சணத்தில் இருக்குது, அப்போ முடிவு எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. நிறைய வேண்டாத விலைகள்லாம் அன்றைக்கி நடந்துச்சு. ரோமனோட டைட்டிலும் முடிஞ்சிச்சு. மற்றபடியே நம்ம இந்த ரெஸ்ல்மேனியாவில் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ரோமனோட முடியல அந்த ஒரு ஈரமான ஒரு லிக்யூட் இருக்கும். அது வந்து இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா 2 நாளிலுமே அந்த ஈரமான பதம் வந்து காஞ்சி ஒரு மாதிரி பரட்ட மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஃபேன் கலாய்ச்சிருக்காரு. அதாவது நம்மளோட ராக் இருக்காருல, அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு எலக்ட்ரிஃபைங் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவார். ஸோ இந்த தடவை ராக் வர நேரம் ரொம்ப கரண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார் உங்களுக்கு. அதனால தான் நம்மளோட ரோமனோட மண்டை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபன்னாக கலாய்ச்சிருக்காரு. எங்கள் ஊரில் ஒரு சில கிளவிகள் சொல்லலாம், அது ஒருத்தனுக்கு ஒரு கெடுதல் வருதுன்னா எல்லாம் சேர்ந்து தான் ஒரே நேரத்தில் தான் வர்றோம். அவன் தான் ரோமனுக்கு அன்னைக்கு அந்த லிக்யூடாக 2 நாளாக ரொம்ப காய்ஞ்சிருக்கும். கைட்டிலேருந்து தருவார். என்ன ஒரு ராசி பார்த்தீங்களா? எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களா? மறுபடியும் அப்டேட்டை பார்ப்போமா? சரி, அப்டேட்டை பார்ப்போம் வாங்க. அடுத்து வந்து ஷான் ஸ்பியர்ஸ் அப்படிங்கிற ரெஸ்லர் அவங்க எல்லாத்தையும் தெரியும். அவருக்கு வந்து இப்போ NXTயில் நடக்கக்கூடிய மேட்ச் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன ஒர்க்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்ப்போம் அவர் NXTயில் எந்த மாதிரியான மேட்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு. அப்புறம் நம்ம இன்டர்நெட்டில் வந்து இப்போ வைரலாக சில விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. இது ஒரு ரூமர் தான். அதாவது நம்மளோட சிஎம் அங்கே வந்து அவங்க ரெஸ்லிங் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கிறனால கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் வின்ஸ் மேக்மேன் வந்து அவர் அந்த டைட்டிலை வின் பண்ண வச்சுருப்பாரு. ஸோ அந்த டைமில் அவர் வின் பண்ணிவிட்டு அந்த ரிங்கை அரேனாவை விட்டே வாழ்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை கஞ்சிருப்பாங்க. அதே பிளானை வந்து இப்போ ட்ரூ மெக்கின்டையர்கிட்ட போடலாமா அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஸ் பண்ணாதாட்டு ஒரு ரூமர் இருக்குது. அதாவது கிளாஸ் ஆஃப் த கிளாஸ் இல்லை, ட்ரூ மெக்கின்டையர் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், ட்ரூ மெக்கின்டையரோட கான்ட்ராக்ட் முடிய போகுது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே ஸ்டோரியில் என்ன வந்து கிளாஸ் ஆஃப் த கிளாஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம். அதாவது ட்ரூ மெக்கின்டையருக்கும் சிஎம் பங்குக்கும் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. அதனால ஒரு ட்ரூ மெக்கின்டையரும் அன்னைக்கு கிளாஸ் ஆஃப் த கிளாஸ் இல்லை அவரோட சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சுக்கிட்டு அவர் அந்த அரேனா விட்டு ஓடுறது மாதிரியான ஒரு விஷயத்த காணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நெட்டில் போடலாம். இப்போ நெட்டில் தான் ட்விட்டரில் தான் சிஎம் அங்கும் ட்ரூ மெக்கின்டையர்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதனால பார்த்தியா நீ மட்டும் தான் ஓடுவியா, நானும் தூக்கிட்டு ஓடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி கலைக்கலாம். ஸோ கொஞ்சம் சிரிப்பு தான் வருது, கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. இப்போ ட்ரூ மெக்கின்டையருக்கு கேரக்டருக்கு அது நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குது. அப்டேட் நியூஸ் வந்து நம்ம ஷேமஸை பற்றி தான். ஸோ ஷேமஸ் வந்து இந்த வாரம் ஆள் வந்து ரிட்டர்ன் ஆகி ஐவர் கூட ஒரு மேட்ச் பண்ணியிருப்பார். அவர் வரனாருமே கொஞ்சம் ஃபேட்டாகவும் அப்படியே கொழுக்குன்னு தான் வந்துருப்பார். ஸோ இப்போ ரெஸ்லிங் இதை வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷேமஸ் வந்து இன்னும் முழுசாக ரெக்கவர் ஆகலையா. அவங்க ட்ரெயினராக டாக்டருமே சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுறது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஷேமஸாக ஐ லவ் ஃபைட் வந்து ஃபைட் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து ரெஸ்லிங் மேலே இருக்க ஆர்வத்தில் தான் அவர் வந்திருக்காரு. ஆனால் அவரோட இன்ஜுரிஸ் எல்லாம் வந்து இன்னும் முழுசாக க்யூர் ஆகலையா. அந்த இப்போ வந்து அவர் இப்போதைக்கு ரெஸ்லிங் பண்ணாலும் ஒரு தற்காலிகமாக தான் வந்து ஃபைட் பண்ணுவார். அவர் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதனால் நம்மளோட கல்டிக்கு வரைய ஷேமஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவார். ஷேமஸோட ரசிகர்களை கொஞ்சம் உங்கள் மனசை ஆறுதல் படுத்திடுங்க. கல்டிக்கு வாரியர் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவார். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட டாமாட்டோங்க வந்து WWE வந்ததுக்கு ஒரு சின்ன காரணம் மட்டும் நம்மளோட கார்ல் ஆண்டர்சன் இருந்திருக்காரு. அதாவது நம்மளோட கார்ல் ஆண்டர்சன், அதாவது நம்ம டாமாட்டோங்க வந்து புல்லட் கிளப்போட ஒரு மெம்பராக தான் இருந்திருக்காரு. கார்ல் ஆண்டர்சன், AJ ஸ்டைல்ஸ் இவங்கெல்லாம் ஒரிஜினல் கிளப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாருமே ஒரே கிளப்பில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் உள்ள அவுட்லைன் என்னென்னா
அதாவது கால் அண்டிசன் வந்து நம்ம டாமட்டாங்கோட நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் அவரோட ரெஸ்ல் பண்ணி அவரோட கான்ட்ராக்ட் முடிய டைமாக பார்த்து ட்ரிபிள் ஹெச்கிட்ட வந்து டெக்ஸ்ட் மூலமாக வந்து கால் அண்டிசன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. இப்படி டாமட்டாங்கோட கான்ட்ராக்ட் முடியாதான் இருக்குது, நம்ம வந்து டாமட்டாங்கோவை ஹையர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். திறமையான பிளேயர், அவன் நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் நிறைய சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்கான். அப்படிங்கிறது மாதிரி நம்மளோட கால் அண்டிசன் வந்து ட்ரிபிள் ஹெச்சுக்கு டெக்ஸ்ட் மூலமே அவரை ஹையர் பண்ணதுக்கு ஒரு சின்ன விஷயத்த பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவன் டாமட்டாங் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோரி லைனாகவே பிளட் லைன் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஸ்டோரி லைன் பண்ணிட்டு இருக்கான். அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஹெச்சை சில விஷயங்களை நம்ம பாராட்டி தீரணும். அதாவது ஏஇடபிள்யூ வந்து இது தேவையில்ல சூப்பர் ஸ்டாரை கூட WWE எதிர்க்கணுங்கிறதுக்காண்டி தூக்கி அவங்க கம்பெனியில் தூக்கி போடுவாங்க. பட் அவங்களுக்கான வாய்ப்பு சரியாக கிடைக்காது. ஆனால் WWE வந்து நீ எவ்வளோ இருந்தாலும் நான் எடுக்கிற செலெக்ஷன் அப்படி இருக்கும், நான் எடுக்கிற ரெஸ்லர்ஸை வச்சு நான் என் கம்பெனி கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது WWE வந்து அவங்க கம்பெனி கொண்டு வரதுக்காண்டி பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி தேவையில்லாமல் ரெஸ்லர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ரெஸ்லர் அந்த கேரக்டருக்கு தேவைப்படுற ரெஸ்லர்ஸை மட்டும் எடுத்து அவங்க கம்பெனி மெயின் மேலே கொண்டு வகையில் சொல்லணும்னா WWE சீக்ரெட்டு அது அவங்க கம்பெனி வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட அண்டர்டேக்கர் வந்து ரோமன் ரெயின்ஸை பேக் ஸ்டேஜில் பாராட்டியிருக்காரு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரன் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட டைட்டில் ரன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடிவில் வந்திருக்கு. ஸோ ரோமனோட இனி நடக்கிற ரோமனோட ஃப்யூச்சர் பிளான் வந்து இன்னும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா அண்டர்டேக்கர் வந்து பேக் ஸ்டேஜில் கொஞ்சம் எமோஷனல் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் இருக்குது. ரெஸ்லிங் கிட்ட வந்து இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது ரியா ரிஃப்ல வந்து இனிமேல் ரிட்டர்ன் வர நேரம் ஹீல் வருவாங்களா ஃபேஸ் வருவாங்களா? நீ ரெஸ்லிங் கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா WWE நிறைய சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அது ரெஸ்லிங் கிட்ட வந்து அவங்க சொல்கிறதால மேக்ஸிமம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அவங்க இப்படி ஒரு கேள்வியை தரதை பார்த்தா WWE நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. மேபி வந்து இப்போ ரியா ரிஃப்ல வெளியே போனதுனால ஜட்ஜ்மெண்ட் டைக்குள்ளேயே நிறைய ஃபைட்ஸ் வரலாம், அவங்களுக்கான பிரிவினைகள் வரணும். அதன் மூலமா வந்து ரியா ரிஃப்லே மீண்டும் ரிட்டர்ன் ஆகும் நேரம் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. அப்படி நடக்கும் பட்சத்தில் ரிஃப்ளை வந்து ஒரு ஃபேஸ் டர்ன் ஆகலாம். அதாவது நீங்கள் ராலியை பார்த்துருவீங்க, ஹீலாக இருக்கிறது நம்ம மாமி ரியா ரிஃப்ளை தான். ஆனால் அன்னைக்கு ராலன் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்தோம்னா லிவ் மார்கன் தான் பார்க்கறதுக்கு ஒரு ஹீல் மாரி தெரிஞ்சாங்க. இதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ரியா ரிஃப்ளை ரிட்டர்ன் வர நேரம் ஒரு ஃபேஸாக வந்தால் தான் இப்போதைக்கு நல்லாயிருக்கும். என் பார்வைக்கு லிவ் மார்கன் வந்து ஒரு ஹீலாக தெரிகிறாங்க. பார்ப்போம் இனி உங்களுக்கு ஃபியூட் எப்படி போகுது. அதுக்கப்புறமா நம்ம WWE வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து NXTக்கு புது ரெஸ்லர்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய சைனிங் நடந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜுலன் பால்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஃபைனலாக நம்மளோட மெயின் ஈவெண்ட் நியூஸ் அண்ட் அப்டேட், ரோமன் ரெயின்ஸ் WWE விட்டு போக போகிறாரு. ஸோ எஸ், ரொம்ப ரோமன் ஃபேன்ஸோடக்கெல்லாம் கொஞ்சம் சேடான நியூஸ் தான். அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் கொஞ்சம் வாசித்து பாருங்கள், அப்படி தான் நியூஸ் வந்திருக்கு. ரோமன் வந்து சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டு போனதுக்கப்புறமா ஸோ அவரை கொஞ்சம் அப்படி வச்சுருக்கிறாங்க ப்ரொடெக்ட் பண்ணி, கூடிய சீக்கிரத்தில் வந்து கொண்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தோம். அதாவது ஆகஸ்ட் 2 நடக்கக்கூடிய ஸ்மாக்டவுனில் கூட ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு இதில் வந்து ரோமனோட பேரை எடுத்துட்டாங்க அந்த அட்வர்டைஸ்லேருந்து. ரோமன் வந்து WWE விட்டு போயிட்டார். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு போஸ்டர் வந்து ஷேர் பண்ணி இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ரோமன் வந்து இப்போ ஹாலிவுட்டில் படம் நடிக்க போயிருக்காரு அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து 100% உறுதி தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹாலிவுட்டில் படம் நடிக்க தான் போயிருக்காரு. இது அஃபிஷியலாக நிறைய வெப்சைட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த படம் எடுக்கிற நிறுவனமாக சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு போஸ்டர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸு அவ்வளோதான் ப்ரோ. ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்போ நம்ம இன்னும் ரெஸ்லிங்லேயே பார்க்க முடியாது, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு ஹாலிவுட் பக்கம் போயிடுவாரான்னு கேட்டிங்கன்னா ஸோ அதெல்லாம் கிடையாது. WWE வந்து அவருக்கு கொஞ்சம் லீவ் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே போய் அவர் படம் நடிக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்குள்ளே தான் வர போகிறாரு. ஸோ இப்போ அவருக்கு இருக்கிற லீவில் தான் அந்த ஆஃபர் வந்ததுனால ரோமன் ரெயின்ஸ் வந்து படம் நடிக்க போயிருக்காரு. அப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து இனி எப்போ ப்ரோ வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு சின்ன ஸ்பெகுலேஷன் இருக்குது, ஒரு சின்ன வெப்சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறேன். 100% உறுதியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஏன்னா
அந்த ஃபிலிம் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த மாதிரியான கேரக்டர்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லுக்கை மட்டும் பார்த்துட்டு நம்ம எந்த மாதிரியான கேரக்டரு, இதுக்கு வந்து எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் அது முடிஞ்சு எத்தனை நாளைக்குள்ளே ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்லிங்கில் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. இதை தான் அந்த வெப்சைட்டாக இது பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் ஸ்பெகுலேஷன் தான். அதுதான் அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த பேப்பரில் வந்தால் நல்லா இருக்கும், இந்த ஒருவேளை இதெல்லாம் தாண்டிச்சுன்னா எந்த பேப்பரில் வருவார். நீ வந்து அந்த ஃபிலிமை பார்த்தினா ஒரு இது சொல்லிட்டு வந்துடுறேன். அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு அதில் ஒரு மேஜர் ரோல் இருக்குது. அப்புறம் மேஜர் ரோல்னால் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து முக்கியமான கதாபாத்திரம். ரோமன் ரெயின்ஸ் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருப்பாருன்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தா மேக்ஸிமம் நம்ம வந்து ரோமன் ரெயின்ஸ் இடம்லாம் அவர் ரிட்டர்ன் ஆகிறத பார்க்க மாட்டோம். அந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரமே ரோமன் ரெயின்ஸ் தான். அதனால அந்த கதாபாத்திரம் அதாவது படம் ஷூட்டிங்கே எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் ரெயின்ஸை நம்ம ரெஸ்லிங்கில் வைப்போம். அதாவது அந்த படம் எத்தனை மாதத்துலேயும் முடியலாம், சில நாட்கள்லேயும் முடியலாம், கண்டிப்பாக சில மாதங்கள் அப்புறம் தான் நம்ம ரோமன் ரெயின்ஸை மறுபடியும் WWE பார்ப்போம். நம்ம ரோமன் எப்போல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்துருக்குன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ அது ரெஸ்ல்மேனியாக்கு அடுத்து நடக்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்னா அது சம்மர் ஸ்லாம் தான். ஸோ சம்மர் ஸ்லாமில் வந்தால் ரிட்டர்ன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய ஈவெண்ட்னா சர்வே சீரீஸ் இருக்குது. சர்வே சீரீஸில் ரோமன் ரெயின்ஸ் திரும்ப இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற பேப்பரில் எப்போ ரிட்டர்ன் வந்தாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ராயல் ரம்பிள் 2025 தான் வர்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைமிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸ்கூலில் கூட ரோமன் ரெயின்ஸ்க்கு எப்போ ஷூட்டிங் முடிஞ்சாலும் சரி, ரோமன் ரிட்டர்ன் வர்றதுக்கு இந்த 3 பேப்பர் விட்டால் வேறு வழி இல்லை. சம்மர் ஸ்லாமுக்குள்ள ரோமனுக்கு ஷூட்டிங் முடியும்னா அதுக்கான வாய்ப்பும் இல்லை. அடுத்தபடியாக சர்வே சீரீஸ் உள்ளேயாவது ரோமன் ரெயின்ஸோட ஷூட்டிங் முடியும்னா அது நம்மளுக்கு தெரில. ஆனால் சர்வே சீரீஸ்க்குள்ளே முடிஞ்சோன்னா சர்வே சீரீஸுக்குள்ளே ரோமன் ரிட்டர்ன் ஆயிடுவார். அந்த டைம் தான் நல்லா இருக்கும். அதுலேயே முடியல அப்படின்னா டேரக்டாக ரோமன் ரெயின்ஸ் நம்ம ராயல் ரம்பிளில் தான் பார்ப்போம். ரம்பிளுக்குள்ள ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருமானா முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஏப்ரல் தான், இன்னும் இதுலேயே வந்து ஒரு 6, 7, 8 மாதம் இருக்குது. அதுக்கெல்லாம் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து நம்ம வந்து அது என்ன ஷூட்டிங் முடிகிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஷூட்டிங் முடிஞ்சோன்னா ரோமன் ரெயின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரோமன் ஃபேன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அடான நியூஸ் தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து மேபி அது ராயல் ரம்பிளில் கூட இருக்கலாம். அப்படி பார்த்தா ரோமன் வர்றதுக்கு இன்னும் ஒரு 8 மாதம் ஆகும். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு குடும்பத்தில் இப்போ சில கலவரங்கள் வெடிச்சிருக்கு. ஸோ அதுக்கான ஸ்டோரியை கொஞ்சம் வளர்த்து விடலாம். ஜிம்மி யூசோ சோலசிக்காவோ, அதுக்கப்புறம் ஜிம்மி ஜேவுசோ கூட சேர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். அப்படி இருக்கிற நேரம் கொஞ்சம் லாங் டைம் ஃபியூடாக இழுத்துட்டு போய் கடைசியில் ரோமன் ரெயின்ஸ் வந்தால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் பொறுத்து இருந்து. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வர நேரம் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் 10ல் தான் வர்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் 10ஆக வரணுமா ஹில் 10ஆக வரணுமா நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ், வீடியோ ரொம்ப லாங் ஆகிடுச்சு. பட்டு ஏன்னா நான் உங்களுக்கு சில அப்டேட்ஸ் சொல்லிட்டு அப்படி விடலாம். ஆனால் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும்னு தான் நான் விரும்பேன். அதனால தான் வீடியோ வந்து இவ்வளோ லாங் ஆகிட்டு. ஸோ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு. அதனால் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு வந்து நீங்கள் பாராட்டுறதா இருந்ததுன்னா சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணி இருக்குல்ல அதை அடித்து ஆளில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.